அசோக வனத்துல சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல அங்க இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் சீதை கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துப்பாங்க, திட்டுவாங்க. ஏன் நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய கோவப்பட்டு செயல்கள் செய்வாங்க. அப்பெல்லாம் சீதை வந்து அவங்க மேல திரும்பியும் கோவப்படல. அதுக்கு பதிலா பொறுமையை தான் ஆயுதமா எடுத்து காத்துக்கிட்டாங்க, அமைதியா இருந்தாங்க. அப்போ அனுமன் வந்து ஒரு முறை தேடி வராரு. தேடி வந்து அவர் நாம வெற்றி வாகை சூடிட்டோம். இந்த மாதிரி ராவணனை வென்று ராமன் ஜெயிச்சுட்டாரு. அதனால நான் உங்களுக்கு நீங்க வந்து நம்ம வெற்றி வாகை சூடிட்டோம்ன்ற வெற்றி செய்தியை சொல்றதுக்கு வராரு. அப்போ சீதை ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அப்ப சொல்றாங்க, முன்பொரு முறை வந்து கணையாழி கொடுத்து என் அன்பானவனின் வருகையை நீ பதிவு செய்த இல்லையா? அப்பவே நான் உனக்கு சிரஞ்சீவிங்கிற வரத்தை கொடுத்தேன். இப்போ உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ கேளு அப்படின்னு சீதை சொல்றாங்க அனுமன் கிட்ட. அப்ப அனுமன் சொல்றாரு, எனக்கு வரமெல்லாம் வேண்டாம் தாயே. நீங்க இங்க இருக்கிற அரக்கிகளால எவ்வளவு துன்பப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க வந்து இவங்களெல்லாம் எரிக்கிறதுக்கான வரத்தை கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதை வந்து அதுக்கு உடன்படல. வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தாயே அப்படின்னு அனுமன் கேட்கும்போது சீதை ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது என்னுடைய வினை பயன்தான் அனுமன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மானா மாரீசன் வந்த போது அதை கேட்டு என் கணவரை வந்து ராமரை வந்து நான் அனுப்பிச்சேன். எனக்கு காவலா இருந்த லட்சுமணன் ராமனுடைய குரல் கேட்டு அது அண்ணன் இல்ல, அது வேற ஏதோ ஒரு குரல்னு லட்சுமணன் சொன்னதை கூட நான் கேட்காம லக்ஷ்மண் மீது தேவையில்லாத கடும் சொற்களை நான் பயன்படுத்தினதுனால அந்தோட வினைதான் இப்போ நான் இந்த அரக்கிகள் கிட்ட அந்த கடும் சொற்களை நான் வாங்கினேன். அப்போ என்னுடைய வினை பயன்தான், நான் விதைத்த விதைதான். அதனால இவர்கள் வெறும் அம்புகள் தான். அதனால இவர்களுக்கு மேல நான் கோவப்படுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இவங்களை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? அந்த